அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷனில் பயங்கர டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ சிலர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், சிலர் வந்து கிரேடில் இருக்குது, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சன்டேஜே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண சுத்தமாக தெரியல, சிலர் வந்து நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் எவ்வளோ மார்க் போடணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் படித்தவங்களை பற்றி சொல்லிடலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனில் எந்த விதமான இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்குக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஓவராலாக எழுதிருக்கீங்க, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேப்பர் எழுதிருக்கீங்கன்னா 1000 மார்க் வரும். 1000 மார்க் எழுதிருப்பீங்க, நீங்கள் எடுத்திருக்க மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க காலம் கீழே இருக்க காலம் 2 காலம்லேயும் சேமாக போட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. தென் இன்ஜினியரிங்க்கும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லலாம் பயப்படவே தேவையில்ல. மேலே இருக்க காலம் கீழே இருக்க காலம்லேயும் உங்களோட எல்லா மார்க்குமே கால்குலேட் பண்ணி போடுங்க. அது பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், இன்ஜினியரிங் இல்லாமல் அதர் டிகிரி படிச்சிருக்கிறவங்க, பிகாம் படிச்சிருப்பாங்க, பிபிஏ படிச்சிருப்பாங்க, பிசிஏ படிச்சிருப்பாங்க, இவங்க எல்லோரும் உங்கள் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் மேஜர் பேப்பர், அலைட் பேப்பர், ப்ராக்டிக்கல் பேப்பர், இது 3 தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க காலமில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க் போட்டுருவீங்க. அது எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. எத்தனை பேப்பர் எழுதிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போட்டுருவீங்க. பட் கீழே இருக்கிறத பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேஜர், அலைட், தென் ப்ராக்டிக்கல், இதை தவிர்த்து வேறு எதுவுமே போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எது மேஜர் வருது, எது அலைட் வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பேப்பர், அலைட் பேப்பர், ப்ராக்டிக்கல் பேப்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை உங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்போங்க. எக்ஸாம்பிள் பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேப்பருமே வந்து சேமாக தான் இருக்கும். பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பேப்பர், அலைட் பேப்பர் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதை பார்த்து போட்டுக்கலாம். தென் கிரேடை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் கிரேடில் இருக்கிறத. நான் அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய்ட்டு மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரியே உங்களோட கிரேடில் இருக்கிறத மார்க்காக கன்வெர்ட் பண்ணி அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.